பிலாஸ்ட் திரை விமர்சனம். ஆக்ஷன் கிங் அர்ஜுன், பிரீத்தி முகுந்தன், அபிராமி நடிப்பில் அறிமுக இயக்குனர் சுபாஷ் கே. ராஜ் இயக்கத்தில் உருவாகி இன்று வெளிவந்துள்ள திரைப்படம் பிலாஸ்ட். ஆக்ஷன் கதைக்களத்தில் எடுக்கப்பட்டுள்ள இப்படம் எப்படி உள்ளது என்று விமர்சனத்தில் பார்க்கலாம் வாங்க. கராத்தே மாஸ்டராக இருக்கும் அர்ஜுன், தன் மகள் பிரீத்திக்கு சிறு வயதில் இருந்தே கராத்தே கற்றுக் கொடுத்து ஒரு பெண் எப்போதும் துணிச்சலாகவும் யாருடைய துணையையும் நாடக்கூடாது என்றும் வளர்க்கிறார். தன்னுடைய உறவுகளுக்கு மட்டுமின்றி வேறு யாருக்கு எங்கு தவறு நடந்தாலும் அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் என சொல்லி வளர்க்கிறார். இதனால் தன் கண்முன் நடக்கும் அநியாயங்களை கண்டும் காணாமல் செல்லாமல் தட்டிக் கேட்கிறார். எதிர்த்து அடிக்க வருபவர்களை போட்டு பொளந்து எடுக்கிறார். தந்தையின் பேச்சைக் கேட்டு இப்படி வளர்ந்துவிட்டதால் இதனால் பெரிய பிரச்சனையில் சிக்கிக் கொள்வாரோ என தன் மகளை நினைத்து தினம் தினம் கவலைப்படுகிறார் அபிராமி. இவர்களின் வாழ்க்கை ஒரு பக்கம் நகர, மறுபக்கம் வில்லன் மிகவும் விலையுயர்ந்த கனிமங்களை எடுக்க ஒரு கிராமத்தையே அழிக்க திட்டமிடுகிறார். இதற்காக அமைச்சரை சந்தித்து அனுமதி கேட்க, இந்த திட்டத்தின் முழு மதிப்பு 7000 கோடி, அதில் எனக்கு 1000 கோடி தந்துவிடுங்கள் என கேட்கிறார். அதற்கான பணத்தை ஏற்பாடு செய்து முக்கிய நபர் ஒருவரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. ஆனால் அந்த நபரால் பணத்தை அமைச்சரிடம் சேர்க்க முடியாமல் போகிறது. இதற்கிடையில் இந்த பிரச்சனையில் அர்ஜுன் குடும்பம் சிக்கிக்கொள்ள, இதன்பின் என்ன நடந்தது? அர்ஜுன் குடும்பம் இதில் எப்படி சிக்கினார்கள்? இதிலிருந்து அவர்கள் தப்பித்தார்களா இல்லையா என்பதை ஆக்ஷனுடன் சொல்லிய திரைப்படம்தான் பிலாஸ்ட். படத்தின் தலைப்பு போலவே ஆரம்பத்தில் இருந்து படம் முழுக்க சண்டை காட்சிகள் எல்லாம் பிலாஸ்தான். ஒவ்வொரு சண்டை காட்சிகளையும் நேர்த்தியாகவும் அதே சமயம் விறுவிறுப்பாகவும் எடுத்துள்ளனர். அதற்கு ஸ்டண்ட் மாஸ்டர் பீனிக்ஸ் பிரபுவுக்கு முதல் வாழ்த்துக்கள். ஒரு இடத்தில் கூட இப்படத்தில் இடம்பெற்ற சண்டை காட்சிகள் சலிக்கவோ அல்லது முகம் சுளிக்கும் அளவிற்கோ இல்லை. அறிமுக இயக்குனர் சுபாஷ் கே. ராஜ் முதல் படத்திலேயே பேமிலி ஆக்ஷன் டிராமா கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து அதனை சிறப்பாகவும் நமக்கு வழங்கியுள்ளார். படத்தின் முதல் பாதி திரைக்கதை ஆங்காங்கே தொய்வு ஏற்பட்டாலும் இரண்டாம் பாதி வேற லெவலில் இருந்தது. வசனங்கள், கேமரா மூவ்மெண்ட்ஸ், கதாபாத்திர வடிவமைப்பு, சிறு சிறு சர்ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆகியவை நன்றாக இருந்தது.